லோன் பிளானர் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நேம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோனை பிளான் பண்ணுறவங்க. நம்ம ஏன் வந்து ஒரு லோனை பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஒருவேளை இஎம்ஐ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இஎம்ஐயை கம்மி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். நம்பர் 1. பர்சனல் லோன் அப்படின்னா 10.75லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்ட் ஆகும். ஹோம் லோன் அப்படின்னா 8.75லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் காமன் பீப்புளுக்கு வந்து தெரியாது. நம்மளுக்கு லோன் கிடைச்சா போதுன்றதுக்காக அந்த லோன் எடுத்துருவாங்க. ஸோ லோன் பிளானர் அவங்க அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் அவங்களோட ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த பேங்க்கில் சூட் ஆகும், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சூட் ஆகுன்றதை தெரிஞ்சு அவங்களுக்காக நாங்கள் அப்ளை பண்ணி அவங்கக்கிட்டேருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கி நாங்கள் லோன் அப்ளை பண்ணி அவங்களுக்கு அந்த லோன் கிடைக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். இது நம்பர் 2 சர்வீஸ். லோன் பிளானரோட அல்டிமேட் எய்ம் வந்து மக்கள் நிறையா லோன் வாங்கணும்னு கிடையாது. மக்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்காக லோன் வாங்குறாங்கன்னா அவங்க கரெக்டான இடத்துல, அதாவது கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறது தான் லோன் பிளானரோட எய்ம். அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த லோன் பிளானர் கம்பெனி. லோன் பிளானர்ன்றவங்க மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசு. ஸோ அவங்க யார், என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபவுண்டர் லக்ஷ்மிகாந்த் கிட்டே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. சொல்லுங்கள் சார், லோன் பிளானர்னால் யார், அவங்க என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க? ஓகே, லோன் பிளானர் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நேம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோனை பிளான் பண்ணுறவங்க. நம்ம ஏன் வந்து ஒரு லோனை பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 டே டூர் போனாலுமே நம்ம ஃபுல்லாக எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், எங்கே ஸ்டே பண்ணுறோம், இதெல்லாமே பிளான் பண்ணி போவோம். எதுக்காக அப்படின்னா நிறைய டைம், நிறைய மணி இதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக. சிமிலர் கான்செப்ட் தான் லோன் பிளானர். ஸோ ஒரு 1 டே நம்ம வந்து ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அதுவே பிளான் பண்ணி போகணும் அப்படின்னா, ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு பர்சனல் லோன் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு 3 இயர்ஸ் பே பண்ணுவோம், 5 இயர்ஸ் பே பண்ணுவோம். ஹோம் லோன் எடுத்தோம்னா 10 இயர்ஸ் பே பண்ணுவோம், 20 இயர்ஸ் பே பண்ணுவோம். ஸோ அப்படி பே பண்ணும்போது நம்ம முன்னாடியே ப்ராப்பராக பிளான் பண்ணி லோன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக நம்மளோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அதுதான் லோன் பிளானர். அதுக்காக தான் லோன் பிளானர். நான் அதுக்கப்புறம் இன்னொரு 3 மெம்பர்ஸ் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் வந்து மோர் தென் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த லோன் பிளானர். எங்களோட மேஜர் சர்வீசஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக நிறைய லோன்ஸ் இருக்கும். அதில் மிட் டேர்ம் லோன் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ், அதாவது 5 இயர்ஸ்க்கு மேலே இஎம்ஐ பே பண்ணுறது எல்லாமே வந்து மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் லோன்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஹோம் லோன் எடுத்துருக்குறாங்கன்னா மினிமம் ஒரு 10 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்லாம் போகும். இந்த லோன்ஸ்லலாம் ஒருவேளை அவங்களோட இஎம்ஐ அதிகமாக இருந்துச்சுன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி இஎம்ஐ அதிகமாக இருக்கும். இஎம்ஐ அதிகமாக இருந்துச்சுன்னா அது அந்த கஸ்டமர் எங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட ப்ரொஃபைல், அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட டெனர், அவங்களோட ரீபேமெண்ட், ஏற்கனவே லோன்ஸில் போயிட்டுருக்கிற ரீபேமெண்ட்லாம் செக் பண்ணி ஒருவேளை இஎம்ஐ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இஎம்ஐயை கம்மி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். நம்பர் 1. ஸோ இஎம்ஐ கம்மி பண்ணுற சர்வீஸ். செகண்ட், அதே கஸ்டமர்ஸ்க்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ்க்கு லோன் வேணும் அப்படின்னா, புதுசாக லோன் வேணும் அப்படின்னா ஒரு பர்சன் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பேங்க் இல்லைன்னா நியர்பை பேங்க்கில் அப்ரோச் பண்ணுவாங்க. அங்கே லோன் எடுப்பாங்க. மைட்பி கிடைச்சா லோன் எடுப்பாங்க, கிடைக்கலைன்னா லோன் எடுக்க மாட்டாங்க. அந்த நியர்பை பேங்க்கில் லோன் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பர்சனல் லோன் அப்படின்னா 10.75லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்ட் ஆகும். ஹோம் லோன் அப்படின்னா 8.75லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டார்ட் ஆகும். இது மைட்பி பீரியாடிக்கலாக வேரி ஆகும். ஸோ இதுதான் பேஸான இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் காமன் பீப்புளுக்கு வந்து தெரியாததுனால அவங்க நியர்பை பேங்க்கில் போய் லோன் வந்து கேட்கும்போது அவங்க என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்களோ அது கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா இல்லைனா அவங்க ப்ரொஃபைலுக்கு அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டான்னு தெரியாமல் நம்மளுக்கு லோன் கிடைச்சா போதுன்றதுக்காக அந்த லோன் எடுத்துருவாங்க. ஸோ லோன் பிளானர் அவங்க அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் அவங்களோட ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த பேங்க்கில் சூட் ஆகும், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சூட் ஆகுன்றதை தெரிஞ்சு நாங்கள் அவங்களுக்கு வந்து அந்த லோனை வந்து அவங்களுக்காக நாங்கள் அப்ளை பண்ணி அவங்கக்கிட்டேருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்கி நாங்கள் லோன் அப்ளை பண்ணி அவங்களுக்கு அந்த லோன் கிடைக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். இது நம்பர் 2 சர்வீஸ். நம்பர் 3 சர்வீஸ், ஒரு கஸ்டமருக்கு வந்து ஃபார் அவர் காலேஜ் முடித்து மைட்பி ஒரு ஜாபில் அவரோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது
கண்டினியூஸாக அவருக்கு வந்து நிறைய லோன்ஸ் எடுத்திருப்பார். ஒரு ஓவர் தி 5 இயர்ஸில் வந்து அவருக்கு வந்து ஒரு 4 to 5 லோன்ஸ் இருக்கும். அந்த லோன்ஸ்க்கு ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருக்கும். பீரியாடிக்கல் இஎம்ஐ பே பண்ணுறதா இருக்கும். எந்த டேட்டில் எந்த இஎம்ஐன்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவு இஎம்ஐஸ் இருக்கும். ஸோ எங்ககிட்ட சப்போர்ட் அவங்க வந்து கேட்கும்போது நாங்கள் அந்த லோன்ஸ் எல்லாம் கன்சால்டேட் பண்ணி சிங்கிள் லோனாகவோ இல்லைனா 2 லோனாகவோ மினிமம் 5 to 6 lakhs 6 லோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு 1 or 2 லோன்ஸாக கன்வெர்ட் பண்ணி தரோம். ஸோ எங்களோட மேஜர் சர்வீசஸே எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் இருந்துச்சுன்னா அதோட இஎம்ஐ வந்து கம்மி பண்ணி கொடுக்குறது, புதுசாக வந்து லோன் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறது, வாங்கி கொடுக்குறது, ஏற்கனவே நிறைய லோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கன்சால்டேட் பண்ணி 1 இல்லைனா 2 லோன்ஸாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது. இந்த 3 மேஜர் சர்வீசஸ் தான் லோன் பிளானர் பண்ணுறோம். சூப்பர் சார். மக்களுக்கு தேவையான சர்வீசஸ் தான் நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ இஎம்ஐ கம்மி பண்ணுறது எந்த வகையில் சாத்தியம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். நியூ லோன்ஸ் வாங்குறனால என்ன யூஸ் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லிடுங்க சார். இப்போ இஎம்ஐ கம்மி பண்ணுறது அப்படின்னா அது வந்து ஒரு ஓவர் நைட்டில் வந்து இஎம்ஐ வந்து உடனே உங்களுக்கு கம்மியாயிரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து லோன்ஸ் வந்து ஏற்கனவே ரன்னிங் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் லோன்ஸ் 5 இயர்ஸுக்கு மேலே இஎம்ஐ பே பண்ணுற மைட் பி சம்டைம்ஸ் பர்சனல் லோனாக இருக்கலாம். ஹோம் லோன் கண்டிப்பாக வந்து 10 years 20 years 30 years ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ 5 years அபோவ் நீங்கள் வந்து பே பண்ணுற லோன்ஸ் எல்லாமே இதில் வந்து 2 wheelers வராது, மைக்ரோ ஃபினான்ஸ் லோன் வராது, எஜுகேஷன் லோன் வராது, கோல்டு லோன்ஸ் வராது. டிப்பிக்கலாக என்ன லோன்ஸ் வரும்னா சம்டைம்ஸ் பர்சனல் லோன் வரும், ஹோம் லோன் மேண்டட்டரியாக வரும், லோன்ஸ் அகெயின் ப்ராப்பர்ட்டி மார்ட்கேஜ் லோன்ஸ் கண்டிப்பாக வரும், கார் லோன்ஸ் வரும், தென் பிஸ்னஸ் லோன்ஸ் சம்டைம்ஸ் வந்து வரும். இது எல்லாமே தான் லாங் டேர்ம் லோன்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லோன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் லோன் பிளானர் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்களோட நேம் என்ன, ஏஜ் என்ன, எந்த பின்கோடில் இருக்கிறீங்க, என்ன லோன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த லோனோட ரீபேமெண்ட் ட்ராக் எப்படி இருக்குது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட ரைட்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு. மைட் பி இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஹோம் லோன் வந்து 8.75 ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட ஹோம் லோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10.75 இருக்குது. பட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 8.75 அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுப்போம். அந்த கைடன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு XYZ பேங்க்கில் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த பேங்க்கில் நீங்கள் பேசி தாராளமாக உங்களோட இஎம்ஐயை கம்மி பண்ணலாம். அது சாத்தியம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான 100% வந்து அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஒருவேளை அந்த பேங்க் இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ்வலாக பேங்க்கில் இல்லைனா நான் பேங்கிங் கம்பெனிஸில் தான் ஹோம் லோன் வாங்குவோம். ஸோ இந்த 2 இடத்துலையுமே நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி உங்களோட இஎம்ஐயை கம்மி பண்ண முடியலைன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் எங்ககிட்ட சப்போர்ட் கேட்கும்போது நாங்கள் அந்த ஹோம் லோனை வேறு பேங்க்குக்கு 8.75 இப்போது 10.75 இருக்கீங்க, உங்களால் எக்ஸிஸ்டிங் பேங்க்கில் கம்மி பண்ண முடியலன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் கம்பெனிஸோட எங்களுக்கு டைப் இருக்குது. ஸோ அந்த லோனை நாங்கள் அந்த பேங்க் உங்கள் பேங்க்லேருந்து நான் சொல்கிற அந்த மற்ற பேங்க்ஸுக்கு நாங்கள் வந்து அந்த லோனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்போம். அதுதான் இஎம்ஐயை கம்மி பண்ணுற சர்வீஸ். மினிமம் ஒரு 2% மேலே உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் ஒரு லோனை வந்து வேறு பேங்க்லேருந்து நாங்கள் சொல்கிற பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு லாங் டேர்மாக சேவிங்ஸ் இருக்கும். நாங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு 0.5%க்காகலாம் சேஞ்ச்லாம் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து மினிமம் வந்து ஒரு 30 to 40 days வந்து கண்டிப்பாக ஆகும். ஸோ என் டு என் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு அப்ரோச் பண்ணதுலேருந்து உங்களோட ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணுறதுலேருந்து அந்த பேங்க்ஸில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த பேங்க்ஸில் வந்து நீங்கள் வந்து பேசி இஎம்ஐயை கம்மி பண்ணலாம். கம்மி பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட், உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் மிச்சம் சேவ் பண்ணலாம். இல்லைனா எங்ககிட்ட திருப்பி நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அகெயின் டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஒரு 30 days ஆகும். 30 days நாங்கள் என் டு என் சப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணுறோம். இதுதான் இஎம்ஐ ரெடியூஸ் பண்ணுற சர்வீஸ். மினிமம் ஆவரேஜாக ஒரு கஸ்டமருக்கு அவர் பே பண்ணிகிட்டு இருக்கிற இஎம்ஐ கம்மியாக இருந்துச்சுன்னா அதிலிருந்து ஒரு 30% வரை தாராளமாக கம்மி பண்ணலாம். அதனால தான் எங்களோட எல்லா கம்யூனிகேஷன்லேயும் ரெடியூஸ் யுவர் எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ அப் டு 30%ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் சர்வீஸ் நீங்கள் கேட்ட மாதிரி நியூ லோன்ஸ் வந்து எதுக்காக வந்து லோன் பிளானர் மூலமாக வாங்கணும்னு சொல்லிட்டு லோன் பிளானர் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் கம்பெனிஸோட எங்களுக்கு வந்து டைப் இருக்குது. ஸோ நீங்கள் எங்களுக்கு அப்ரோச் பண்ணுவோம். ஒரு நார்மல் கஸ்டமர் ஒருத்தர் அப்ரோச் பண்ணும்போது அவரை ப்ரொஃபைலிங் பண்ணுவோம். அவரோட நேம், ஏஜ், லொக்கேஷன், எங்கே ஒர்க் பண்ணுறாரு, சேலரிடா, பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுறோம். அவரோட சிபில் செக் பண்ணுவோம். ஸோ இதிலே நம்மளுக்கு வந்து மோர் ஆர் லெஸ் தெரிஞ்சிடும்.
அவர் இருக்கிற லொக்கேஷனில் இப்போ கஸ்டமர் வந்து ஒரு தர்மபுரின்ற ஒரு லொக்கேஷன் இருந்தால் அந்த தர்மபுரி லொக்கேஷனில் அவரோட பின்கோடுக்கு பக்கத்தில் நிறைய பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அப்ரோச் பண்ணுவோம். அவங்கள அப்ரோச் பண்ணும்போது இந்த கஸ்டமருக்கு லோன் பண்ணலான்னு சொல்லும்போது அகெயின் நாங்கள் கஸ்டமரை அப்ரோச் பண்ணி கஸ்டமர் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே டிஜிட்டலாக, இப்போ எல்லாமே டிஜிட்டல் ப்ராசஸ் தான், வாட்ஸ்அப்லையோ இல்லைன்னா மெயில்லையோ ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அனுப்பும்போது அவருக்காக அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நாங்கள் அவர் எங்கே ரிசைட் பண்ணுறாரோ அதுக்கு பக்கத்துலேயே உள்ள பேங்க் இல்லைன்னா நான் பேங்கிங் கம்பெனிஸில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணி லோன் கிடைக்கிற வரை ஃபாலோ பண்ணி அவருக்கு வந்து லோன் கிடைக்கிற வரை எண்ட் டு எண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். இதுதான் லோன் பிளானர் மூலமாக லோன் பண்ணுற சர்வீஸ்க்கு வந்து டிஃப்ரென்ஸ். ஃபைன் சார், மக்களுக்கு ரொம்ப தேவையான விஷயத்தை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் கஸ்டமர் கேட்குறாங்க, மல்டிபிள் லோன்ஸ் எனக்கு இருக்குது, அதை எப்படி அதை ஒன்றா பே பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா நல்லா. ஓகே, எங்களோட தேர்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு வந்து ஒரு ஜாபில் போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 வீலர் லோன் எடுப்பாங்க, தென் ஒரு பர்சனல் லோன், தென் ஒரு மொபைல் வாங்குறதுக்காக ஒரு லோன். இதே மாதிரி அவர் லைஃப்பில் வந்து லோன்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் ஓவர் த லைன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6 to 7 லோன்ஸ் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஒவ்வொரு லோனுக்கும் ஒவ்வொரு நாள் அவர் வந்து இஎம்ஐ பே பண்ணணும். ஸோ சம்டைம் நம்மளோட ஜாபோட ரொட்டீனில் வந்து என்னென்னைக்கு எந்தெந்த இஎம்ஐ பே பண்ணணுன்றதே நம்மளுக்கு வந்து மறந்துடும். அதனால நிறைய பவுன்ஸ் ஆகும், நிறைய பேமெண்ட் வந்து ஃபைன், பீனல் சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நிறைய மென்டல் ஒரிஸ் வந்து அதனால க்ரியேட் ஆகும். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதில் என்னென்ன லோன்லாம் வந்து கம்பைன் பண்ண முடியாது அப்படின்னா ஜுவல் லோன், தென் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன், குழு லோன்னு சொல்கிற லோன், 2 வீலர் லோன், இதெல்லாம் சின்ன சின்ன லோன்ஸ்னால இதில் நம்ம மேக்ஸிமம் எதுவுமே பண்ண முடியாது. எந்த லோன்லாம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஹோம் லோன் இருக்குது, உங்களுக்கு ஒரு கார் லோன் இருக்குது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் லோன் இருக்குது, ஒரு லோன்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ப்ராப்பர்ட்டி லோன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய லோன்ஸ் இருக்கும்போது நாங்கள் அகெயின் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது உங்களோட எல்லா லோன்ஸும் என்னென்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது, அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுறீங்க, அதுக்கான டெனர் என்ன அப்படின்றத செக் பண்ணுவோம். அது எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் உங்ககிட்ட கிளியராக சொல்லிடுவோம், எல்லாமே கரெக்டாக தான் சார் இருக்குது, இதில் நம்ம எதுவுமே ஆல்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் ஆல்டர் பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி ஒரு லோனை வந்து க்ளோஸ் பண்ணோம்னாலே ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் நிறைய வரும். ஸோ அகெயின் அது உங்களுக்கு லாஸ் தான். ஸோ எல்லாமே கரெக்டான டெனரில் கரெக்டான இஎம்ஐ கரெக்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நாங்கள் கிளியராக சொல்லிடுவோம், ஆல் இஸ் வெல், யூ கேன் கோ ஹெட் அப்படின்னு சொல்லிடுவோம். மைட் பி உங்களுக்கு வந்து டெனர் வந்து கம்மியாக இருக்குது, டெனர் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்கள்கிட்ட கேஷ் இஎம்ஐலாம் பே பண்ணது போக சர்ப்ளஸ் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், இஎம்ஐ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணோன்னா எல்லா லோன்ஸையும் கம்பைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஒரு 50% இருக்குது. ஸோ அந்த லோன்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஹோம் லோன் எடுத்துருக்கிறீங்க, அந்த ஹோம் லோன் வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 80 lakhs அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 40 to 50 lakhs தான் வந்து எடுத்திருக்கீங்கன்னா இன்னொரு 20 lakhs 15 lakhs நீங்கள் அடிஷ்னலாக எடுக்கலாம்னா அந்த அடிஷ்னலாக லோன் எடுத்து இந்த பர்சனல் லோன் இஎம்ஐலாம் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் பிஸ்னஸ் லோன். ஸோ அந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணும்போது லாங் டேர்மில் உங்களுக்கு அது வந்து நிறைய சேவிங்ஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ எல்லா லோனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கிளாக ஹோம் லோனாவோ இல்லைனா லோன்ஸ் அகெயின் ப்ராப்பர்ட்டியாவோ ஏதாவது ஒரு லோனாவோ 2 லோனாவோ நீங்கள் லைஃப்பில் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஆப்வியஸ்லி கேஷ் சர்ப்ளஸ், உங்களோட சேலரி வாங்குறீங்கன்னா இஎம்ஐ போக நிறைய அமௌண்ட் சர்ப்ளஸாக இருக்கும். அதை வச்சு அந்த லோன்ஸ் எல்லாம் எப்படி சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணலான்றதையும் நாங்கள் வந்து கைட் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் மல்டிபிள் லோன்ஸை 1 இல்லைன்னா 2 லோன்ஸை கம்பைன் பண்ணுற சர்வீசஸ், அதையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், உங்கள் சர்வீசஸ் பற்றிலாம் கிளியராக சொல்லிட்டீங்க. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இப்போ நானாக பேங்க்கில் போய் வாங்குறதுக்கும் லோன் பிளானர் மூலமாக லோன் வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இதில் நீங்கள் எதுவும் தனியாக சார்ஜஸ் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றி கேட்குறாங்க. அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கஸ்டமர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோர், ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்கிறீங்க. பேங்க் மூலமாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் வாங்குறதுக்கும் லோன் பிளானர் மூலமாக வாங்குறதுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாக இப்போ எல்லாருமே வந்து நிறைய குட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் வீட்டில் உள்ள எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸும் ஃப்ளிப்கார்ட் மூலமாக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். எதனாலனா கன்வீனியன்ஸ். நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஆர்டர் பண்ணலாம், அது நம்ம வீட்டுக்கே வந்துடும், பிடிக்கலைன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தென் வந்து நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் இருக்குது, காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் வாங்கும்போது.
அதே மாதிரி லோன் பிளானர் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் எங்ககிட்ட நாங்கள் கஸ்டமர் எந்த கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நாங்கள் கால் பண்ணி லோன் வாங்கிக்கோங்கன்னு எப்போவுமே நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா லோனுன்றது சேல்ஸ் மூலமாக பண்ணுறது கிடையாது. ஏன்னா லைஃப் ஃபுல்லாக அவங்க தான் அதோட இஎம்ஐ பே பண்ணணும். நாங்கள் எப்போவுமே வந்து சேல்ஸ் பண்ண மாட்டோம். ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம், இஎம்ஐ அதிகமாக பே பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு ப்ராப்ளம், லோன் கம்மியான இஎம்ஐயில் வேணும் அப்படின்னு வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணும்போது கஸ்டமரோட ஃபுல் ப்ரொஃபைலிங் பண்ணுவோம். அவரோட லொக்கேஷன் எங்கேயோ அங்கே உள்ள ஒரு பேங்க் இல்லைன்னா நான் பேங்கிங் கம்பெனிஸ் மூலமாக லோன் வந்து அவங்களுக்கு வந்து நாங்களே அவங்க சார்பாக அவங்கக்கிட்டேருந்து பேப்பர்ஸ்லாம் வாங்கி அவங்க சார்பாக நாங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த லோன் அமௌண்ட் அவங்களோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிற வரைக்கும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துறோம். என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு நாகர்கோயில்னு ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு லோன் வேணும்னா அவர் வீட்டில் இருந்து ஆவரேஜாக நாங்கள் வந்து நிறைய கஸ்டமர்கிட்ட பேசும்போது அந்த கஸ்டமர் எங்கே லோன் வாங்கியிருப்பாங்கன்னா, ஒன்று வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் சுற்றி எந்த பேங்க் இருக்கோ அங்கே லோன் வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து லோன் வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க அவங்கள அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, லோன் வாங்கியிருப்பாங்க. இந்த மூணு வழியில் தான் கஸ்டமர் வந்து லோன் இப்போ வர வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வாங்கும்போது அவங்க எந்த பேங்க்குக்கு போகிறாங்களோ, அவங்கள யாராவது அப்ரோச் பண்ணியிருந்தாலோ, ஏதாவது ஆடு பார்த்துருந்தாலோ அந்த கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் தான் லோன் வாங்க முடியும். இந்த 3 அப்ரோச் அவங்க வந்து எடுக்கும்போது எந்த பேங்க்கில் வந்து லோன் எடுக்கிறாங்களோ அவங்க சொல்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் லோன் வாங்கியிருப்பாங்க. அது கம்மியாக கூடையான்றதை கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இமீடியட்டாக நம்மளுக்கு லோன் கிடைக்கிதுன்னு வாங்கிடுவாங்க. பட் லோன் பிளானர்னு எங்ககிட்ட இது பண்ணும்போது நாங்கள் அவங்கக்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லுவோம். உங்கள் ப்ரொஃபைலுக்கு இது தாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உங்கள் ப்ரொஃபைலுக்கு இது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. மைட் பி ஒரு 0.5, 0.25, 0.75 வேரி ஆகலாம், மைனஸாக கம்மியாக கிடைக்கலாம், இல்லைன்னா கூட கிடைக்கலாம். ஸோ அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து லோன் தேவை இருக்குது அப்படின்னா அந்த பர்சனுக்கு மைட் பி நெக்ஸ்ட்டு 6 மந்த்தில் 1 இயர் கழிச்சு ஒரு லம்சம் அமௌண்ட் வரும். மைட் பி லேண்ட் சேல் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாவது சேவிங்ஸ் பண்ணியிருக்கலாம், அதுலேருந்து அமௌண்ட் வரலாம். ஸோ நாங்கள் அந்த கஸ்டமருக்கு ப்ரொஃபைலிங் வரும்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து லோன் இருக்குது அப்படின்னா அந்த கஸ்டமர் கிட்ட நாங்கள் பேசும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் அந்த கஸ்டமருக்கு வந்து நெக்ஸ்ட் இயரில் இல்லைன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக அவருக்கு வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் வருதுன்னு. ஸோ எந்த பேங்க்கில் வந்து அந்த லோனுக்கான ப்ரீபேமெண்ட் அதிகமாக பே பண்ண அலோவ் பண்ணுறாங்களோ அந்த பேங்க்கில் அவங்களுக்கு வந்து லோன் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ப்ரீபேமெண்ட் ஈஸியாக பே பண்ணலாம், லோனை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். லோன் பிளானரோட அல்டிமேட் எய்ம் வந்து மக்கள் நிறைய லோன் வாங்கணும்னு கிடையாது. மக்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதுக்காக லோன் வாங்குறாங்கன்னா அவங்க கரெக்டான இடத்துல கம்மியான இஎம்ஐயில், அதாவது கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறது தான் லோன் பிளானரோட எய்ம். அதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த லோன் பிளானர் கம்பெனி. நெக்ஸ்ட் கொஷின் நீங்கள் வந்து கேட்டீங்க, லோன் பிளானர் மூலமாக வாங்குறதுனால நீங்கள் லோன் கஸ்டமர் யாரும் லோன் பிளானருக்கு அதிகமாக அடிஷ்னலாக அமௌண்ட் எதுவும் பே பண்ணுமா, இல்லைன்னா அது மூலமாக வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். அது லோன் பிளானர் மூலமாக வாங்கினா நம்மளுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீல வந்து எதுவும் வந்து ஹிடன் சார்ஜஸ், மறைமுக கட்டணம் ஏதாவது, கமிஷன் ஏதாவது வச்சுருப்பாங்களா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவும் கூடுமா, சம்திங் இது மாதிரிலாம் ஆப்வியஸ்லி ஒரு பீப்புளுக்கு வர டவுட்டு தான். லோன் பிளானர் மூலமாக வாங்கும்போது எந்த விதமான ப்ராசஸிங் ஃபீ அடிஷ்னலாக எதுவுமே இருக்காது. லோன் பிளானருக்கு அவங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. அவங்க ஹோம் லோன் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் வாங்கி நாங்கள் அப்ளை பண்ணுவோம், அவங்களுக்கு அப்ரூவ் ஆகும். சம் லோன்ஸுக்கு வந்து அவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீ பே பண்ணால் எந்த பேங்க்கோ எந்த நான் பேங்கிங் கம்பெனியோ அந்த பேங்க்கோட நேமில் செக்காக வந்து பே பண்ணால் போதும், இல்லைனா அவங்களோட லிங்க்கில் நீங்கள் பே பண்ணால் போதும். லோன் பிளானர் மூலமாக எந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனும் லோன் வாங்குறதுக்கு முன்னாடியும் லோன் வாங்குறதுக்கு அப்புறமும் எந்த விதமான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனும் இருக்காது. ஸோ எந்த விதமான ஹிடன் சார்ஜஸுமே லோன் பிளானர் மூலமாக வாங்குறது கிடையாது. எங்களோட அல்டிமேட் எய்மே மக்களுக்கு கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வாங்கி கொடுக்குறது தான். ஸோ ஆப்வியஸ்லி இஎம்ஐ வந்து எங்கள் மூலமாக வாங்கினா அதிகமாக இருக்கும், எங்களோட பர்பஸே டிஃபீட் ஆயிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து நாங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ தாராளமாக மக்கள் வந்து நம்பி லோன் பிளானரை அப்ரோச் பண்ணலாம். ஓகே சார், அப்போ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் ஆஃபர் பண்ணுறது தான் அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க, அப்படி தானே சார்? ஓகே, இப்போ நீங்கள் பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், ஹோம் லோன் இதுக்கெலாம் என்ன மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட்டை எப்போ கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருங்க சார். ஓகேங்க. யூஸ்வலாக வந்து பர்சனல் லோன் அப்படின்னா அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது வந்து 10.75லேருந்து ஆல்மோஸ்ட் 30% வரை போகும். கஸ்டமரோட ப்ரொஃபைல், அவரோட நேச்சர் ஆஃப் ஒர்க் இல்லைன்னா பிஸ்னஸ்,
அவரோட சிபில் ஸ்கோர். இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10.75லேருந்து ஸ்டார்ட் ஆகி 30% வரலாம் வந்து பர்சனல் லோன் வந்து இப்போ வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஹோம் லோன் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து 8.75லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுவுமே வந்து 20%, 22%க்கு எல்லாமே வாங்கிட்டுருக்குறாங்க. தென் லோன்ஸ் அகெயின் ப்ராப்பர்ட்டி. லோன்ஸ் அகெயின் ப்ராப்பர்ட்டியில் வந்து அதுவும் ஸ்டார்ட் ஆகுறது வந்து ஆவரேஜாக ஒரு 10%லேருந்து அதுவுமே வந்து 24% வரை போயிட்டுருக்குது. நாங்கள் இன்னொரு ப்ராடக்ட் பண்ணுறது வந்து யூஸ்டு கார். ஏற்கனவே வந்து கஸ்டமருக்கு ஓன் யூஸ்டு கார், இப்போது டீ போர்டு ரெண்ட்டுக்கு இது பண்ண அந்த இது கிடையாது. ஓனாக கஸ்டமர் ஒரு கார் வச்சுருக்கிறாங்கன்னா அதையுமே வந்து ப்ளச் பண்ணி வாங்கிக்கலாம். அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறதுமே வந்து 11%லேருந்து அதுவுமே வந்து ஒரு 24% ஆகும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் சொன்னேன் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி கொஷின்ஸில் சொன்ன மாதிரி உங்களுக்கு மினிமம் நீங்கள் வந்து இஎம்ஐ கம்மி பண்ணணும்னு எங்களோட சர்வீஸை வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 2%க்கு அபோவ் உங்களுக்கு இஎம்ஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு உங்களோட லோன்ஸை நாங்கள் வேறு பேங்க்குக்கு கன்வெர்ட் பண்ணி தருவோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா மினிமம் ஒரு 2% இந்த லோனை வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மைட் பி ஒரு சில லோன்ஸுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற பேங்க்கில் நீங்கள் ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் வந்து பே பண்ணணும். செக்யூர்டு லோன்ஸ், ஹோம் லோன், இந்த லோன்ஸ் அகெயின் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வேறு பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள அந்த பேங்க்குக்கு வந்து நீங்கள் வந்து ஹைபாத்திகேஷன் பண்ணி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த எம்ஓடின்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேன்சல் பண்ணணும், இந்த பேங்க்கில் புதுசாக போடணும். இதுக்கெல்லாம் சார்ஜஸ் கண்டிப்பாக ஆகும். ஸோ அதனால் மினிமம் ஒரு 2% அபோவ் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நாங்கள் லோனை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோன்னு நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். உங்களுக்கும் அந்த சஜஷனை நாங்கள் வந்து சொல்லுவோம். ஓகே சார், ஹோம் லோனை வந்து எப்போ கம்மி பண்ணலாம்? நீங்கள் வந்து லோன் பிளானரோட நாங்கள் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து சொல்கிறது, எப்போவுமே நீங்கள் லோன் எடுக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோனுன்றது லாங் டேர்ம் லோன்ஸ் எல்லாமே 5 years, 10 years, 20 years, 30 years போகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லோன் எடுக்கும்போதே எவ்வளோ உங்களோட ப்ரொஃபைலுக்கும் சிபில் ஸ்கோருக்கும் எவ்வளோ கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கம்மியாக இஎம்ஐ இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு அது தெரியாமல் நீங்கள் அதிகமாக இஎம்ஐயில் வந்து நீங்கள் வந்து லோன் எடுத்துட்டீங்க, அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து எங்கள் மூலமாக தெரிய வரும்போது நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபைல், உங்களோட சிபில் ஸ்கோர், நீங்கள் ஏற்கனவே போயிட்டுருக்கிற லோனோட ப்ரீபேமெண்ட் வந்து எப்படி இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அதனால இஎம்ஐ அதிகமாக இருக்குது அப்படின்னா நாங்களே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். மினிமம் வந்து ஒரு 1 இயருக்கு அபோவ் நீங்கள் ஒரு பேங்க்லேயோ ஒரு நான் பேங்கிங் கம்பெனியோ 1 இயருக்கு நீங்கள் லோன் வாங்கி 1 இயருக்கு அபோவ் இருந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட். கண்டிப்பாக அந்த லோனோட இஎம்ஐ, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட ப்ரொஃபைல், சிபில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேறு பேங்க்குக்கு நம்மளால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த சர்வீசஸை வந்து லோன் பிளானர் வந்து நம்ம ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல், ஹிடன் சார்ஜஸும் இல்லாமல் நாங்கள் அதை வந்து பண்ணித்தரோம். சார், லோன் பிளானரை வந்து நீங்கள் ஒரு கன்சல்டன்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, இதுக்கு உங்களோட பதில் என்னவா சார் இருக்குது? ஓகே, யூஸ்வலாக வந்து லோன் பிளானர் வந்து உங்களோட லோன்ஸை மேனேஜ் பண்ணுற லோன் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கன்சல்டன்சி அப்படின்னா நாங்கள் எல்லாருமே லோன் கன்சல்டன்ட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாக்டர்கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கன்சல்ட் பண்ணுறீங்க, அவர் அதில் எக்ஸ்பர்ட், அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் அவர் கூட கன்சல்ட் பண்ணுறீங்க, உங்களோட ப்ராப்ளத்துக்கு அவர் வந்து ரெமெடி தராரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற லோன்ஸில் ப்ராப்ளம், புது லோன்ஸ் வந்து கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கணும், நிறைய லோன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா எங்களை கன்சல்ட் பண்ணும்போது நாங்கள் ஒரு டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து தான் இதில் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் கூட கன்சல்ட் பண்ணுறோம். ஸோ டிப்பிக்கலி லோன் பிளானர் இஸ் யுவர் லோன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. உங்கள் லோன்ஸை மேனேஜ் பண்ணுற கம்பெனி தான் லோன் பிளானர். ஓகே சார், இவ்வளோ நேரம் லோன் பற்றின கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க. லோன் பிளானர்னால் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, உங்களோட மேஜர் சர்வீஸ் என்ன, எல்லாமே வந்து கிளியராக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நான் இன்னொன்று ஒரு லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். என்னென்ன லோன்லாம் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க, எப்படி லோன் பிளானரை கான்டாக்ட் பண்ணலாம், அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க சார். ஓகே, ஸோ தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டீங்க. லோன் பிளானர் வந்து பேசிக்காக வந்து என்ன மாதிரியான லோன்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா, பர்சனல் லோன். ஸோ ஒருத்தர் வந்து சேலரிடாக இருக்கிறாருன்னா அந்த பர்சனுக்கு வந்து பர்சனல் லோன் அப் டு 50 lakhs வர பர்சனல் லோன் வந்து தாராளமாக பண்ணலாம், ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கிறோம். தென் ஹோம் லோன் ஆப்வியஸ்லி வந்து 5 lakhsலேருந்து 5 crores வர.
தாராளமாக வந்து ஹோம் லோன்ஸ் வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம். தென் லோன் செகண்ட் ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதுக்கு மேலே வந்து லோன் வேணும் அப்படின்னா அதுவுமே வந்து மினிமம் வந்து 10 lakhsலேருந்து 5 crores வரை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் சொந்தமாக கார் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட காரை பேஸ் பண்ணி ஃபினான்ஸ் இமீடியட்டாக ஏதாவது அமௌண்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, ஃபினான்ஸ் வேணும்னா யூஸ்டு கார் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு அதுவுமே நாங்கள் வந்து அப் டு வந்து 50 lakhs வரை நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். தென் எங்களோட ஸ்பெஷாலிட்டி லோன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து 7 to 8 crores வரை லோன்ஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாமே அப் டு 1 crore வரை வந்து நாங்கள் லோன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். மிஷினரி வாங்குறதுக்காக மிஷினரி லோன்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். இதெல்லாமே நாங்கள் நியூ லோன்ஸ் பண்ணுறதுக்கான இது. ஏற்கனவே உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் 5 yearsக்கு மேலே எந்த லோன் இருந்தாலும் அதை வந்து தாராளமாக அதை இஎம்ஐ பண்ணி கொடுக்குற சர்வீசஸ் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தென் நான் சொன்ன மாதிரி நிறைய லோன்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் இப்போ வந்து ஒரு 4 credit card லோன் இருக்குது, ஒரு பர்சனல் லோன் இருக்குது, ஒரு ஹோம் லோன் இருக்குது, ஒரு கார் லோன் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் லோன் இருக்குதுன்னா இந்த மாதிரி மல்டிபிள் லோன்ஸ் இன்க்ளூடிங் கிரெடிட் கார்டு அண்ட் பர்சனல் லோன்ஸ் மல்டிபிள்ஸ் லோன்ஸ் இருந்துச்சுன்னா அதை 1 or 2 லோன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் தான் லோன் பண்ணக்கூடிய சர்வீசஸ். எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ்க்கு நிறைய வேஸ் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோங்க. எங்களோட ஃபோன் நம்பர் வந்து எல்லா மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன்ஸ்லேயுமே இருக்கும். Monday to Friday மார்னிங் 9:30லேருந்து 5:30 வரை அந்த ஃபோனை ரீச் பண்ணலாம். மைட் பி வந்து ஃபோன் பிக் பண்ணல அப்படின்னா வந்து திருப்பி எங்கள் டீம் வந்து உங்களை ரீச் பண்ணுவாங்க. நாங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்குறோம், அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து இமெயில் டிராஃப்ட் பண்ணி அனுப்பலாம். எங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதில் வந்து டைரக்ட் மெசேஜ் வந்து போடலாம். தென் வந்து நாங்கள் ரீல்ஸ் போடுறோம், கம்யூனிகேஷனில் போடுறோம்னா அதில் கமெண்ட் போடலாம். எங்களோட ஃபேஸ்புக் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம். எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் மெசஞ்சர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ எங்களை ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் மல்டிபிள் வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ தாராளமாக எங்களை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம். எங்களோட அல்டிமேட் ஏம் நீங்கள் சரியான இடத்துல சரியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் வாங்கணும், அதுதான் எங்களோட அல்டிமேட். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.